உண்மையாவே இது ஜீது ஜோசப் தான் டைரக்ட் பண்ணாரா? படத்துல ட்விஸ்ட் நிரம்பி வழியுது. மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்துடைய பேர் மிராஜ். இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஹக்கீம் அவர்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கேருந்து டேட்டாவை திருடிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. அவருடைய வருங்கால மனைவியை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு தரத்தில் யூடியூபரான ஆஷிஃப் அலி வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் உண்மையாகவே கொல்லப்பட்டாரா இல்லை டேட்டா திருட்டுக்கான காரணம் என்ன அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையாவே இருந்தது. நல்லாவும் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்தது ஒரு அளவுக்கு தான். ஒரு அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிது. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருக்குது. அதுவே வந்து ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடுது. முக்கியமாக இதுக்கான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கா பார்த்தீங்கன்னா அது பெருசாக சுவாரஸ்யமாக அமையல. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை டைலாகாக மட்டும் தான் ரிவீல் பண்ணுறாங்க தவிர்த்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக ரிவீல் பண்ணல. அதுவே படத்தோட ஏமாற்றமாக மாறுது. ஏன்னா படத்தில் டைலாகாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் லென்த்தாக போகுது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லேக் அடிக்குது. ஒரு ஜீது ஜோசப் பேனா எனக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.